ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விலாக், அதாவது மட்டன் சூப் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன். நான் வெளியே வந்தவங்ககிட்ட நல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் வாங்கினாங்க, தேவையான திங்ஸ்லாம். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா 3/4 கிலோ மட்டன், அதுக்கப்புறம் வந்து 100 எலும்பு எடுத்தோம். 100 எலும்பு வந்து அதில் 3/4 கிலோ மட்டனில் கொஞ்சம் பீஸ் போட்டு சரி சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கை வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பூண்டு, ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த மட்டன் வேகிறக்குள்ளேயும் டக்குன்னு நம்ம வந்து பிரியாணிக்கு அந்த மட்டனை வந்து வேக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு 4-5 விசில் விடுறதுக்காண்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மட்டன் வெந்ததுக்கப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் பிடிக்கும். எனக்குன்ற விட என் ஹஸ்பண்டுக்கு நல்லா வெந்து சாப்பிட்ற பதத்தில் இருந்தால் தான் மட்டன்றது பிடிக்கும். சவுக்கு சவுக்குன்னு இருந்தால் அவருக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த சூப்பில் போட்டாச்சு. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 கிளாஸ் அளவு வர்றதுக்காண்டி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டேன். லைட்டாக தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 1/4 மணி நேரம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லு கொதிக்க வச்சோம்னா அந்த டேஸ்ட் அப்படியே இந்த சாரெல்லாம் இறங்கிரும் அந்த பேஸ்ட்டில் இருந்து. அப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டேன். நான் ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விட்டேன். கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டேன். பார்க்கவே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பவுலில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். சரி சூப் குடிச்சிருவோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு இந்த சூப்பு தான். ஏன்னா நம்ம மதியம் வந்து ஹெவியாக சாப்பிட்றதுனால மார்னிங் வந்து லைட்டாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம், நானும் என் ஹஸ்பண்டுமே. அதனால் 2 பேர்த்துக்குமே சூப் எடுத்துக்கிட்டாச்சு. அவர் வந்து மோஸ்ட்லி சூப்னால் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து பிரியாணி எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம்.